ஹே ஹாய் கஸ் எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா டீனேஜர்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு 5 மூவிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குற மாதிரியான மூவி தான். எந்த மூவியுமே அவ்வளோ லேக் ஆகாது, போர் அடிக்காது. ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி ப்ளஸ் எல்லா படமும் தமிழ் டப்ல இருக்கு. அதே சமயம் இந்த மூவிஸ் கொஞ்சம் தனியாக பார்க்கறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அம்பலஸ்ல 5th பிளேஸ்ல கீ கேம் 2022 அந்த காமெடி டிராமாவோட மூவி வித் IMDb 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வயசுக்கு மேலே தான் பார்த்தாகணும். ஏன்னா படம் ஃபுல்லாவே கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால பார்த்து பாருங்க. சரி ஓகே, மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேடிஸ் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதே சமயம் அவங்க கல்யாணம் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த 3 லேடிஸோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ங்கிறது கொஞ்சம் போரா அப்படியே கொஞ்சம் கம்மியா போற மாதிரி இருக்கு. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன் பாய் ஃப்ரெண்டோட செம ஜாலியா இருக்கா. ஸோ இவங்க ஒரு பார்ட்டில எல்லாம் ஒன்னா மீட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு கிரேசியான கேம் இன்ட்ரோடியூஸ் பண்றா. சோ எல்லாத்தோட வீட்டு சாவியும் ஒண்ணா ஒரு பவுல்ல போட்டு அதை எடுக்கிறவங்களுக்கு அவங்க ரேண்டமா நாள் மட்டும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க அந்த கிரேசியான கேம் கடைசியில இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருது, அதுல இருந்து இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி அதே சமயம் காமெடியாவும் கொண்டு போயிருந்தாங்க. நம்பர்ஸ்ல 4th பிளேஸ்ல மை ஃபால்ட் 2023 அந்த ரொமான்டிக்கல் டிராமாவோட மூவி வித் IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மூவி நான் சொல்லிடுறேன், ஆனா கொஞ்சம் கண்டிப்பா தனியாவே பாருங்க. சரி, அப்படி என்னடா இந்த மூவியோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட இருக்காங்க. அதே சமயம் அவங்க டைவர்ஸ் ஆகி அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்டோட இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் அவங்க செகண்ட் அப்பாவோட வீட்டுக்கு அவங்க அம்மா கூட போறாங்க. அதே சமயம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா செம பெரிய பணக்காரா இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த அப்பாவுக்கு ஒரு பையனும் இருப்பான். சோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனுக்கும் அந்த பையனுக்கும் எப்பவுமே ஒத்து போகாத 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்படி 2 பேருமே சண்டை போட்டு இருக்க பட்சத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு லவ்ங்கிறது வருது. சோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதனால இவங்க 2 பேர் லைஃப்ல என்ன மாற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோட்டலாவே ஃபுல் டிராமாவான காமெடி மூவியை கொண்டு போயிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி இந்த மூவி நீங்க கொஞ்சம் தனியாக தான் பார்த்தாகணும். ஆனா படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் அதே சமயம் நல்லாவும் தான் போச்சு. எந்த இடத்துலயுமே அந்த போருங்கிறது அவ்வளவு அடிக்கல. நம்பர்ஸ்ல 3rd பிளேஸ்ல லோன்லி பிளானட் 2024 அந்த ரொமான்டிக்கல் டிராமாவோட மூவி வித் IMDb 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு புக் ரைட்டரா இருக்காங்க. அதே சமயம் அவங்க இன்னொரு புக் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க. தனியான ஒரு பிளேஸ்ல எழுதணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால பார்த்தா ரைட்டர்ஸ் எல்லாம் மீட் அப் மாதிரி ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி அங்க எல்லா ரைட்டர்ஸ் இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோன் ஒருத்தனை மீட் பண்றாங்க. அதே சமயம் அவனும் பார்த்தீங்கன்னா ரைட்டரா இருக்க மாட்டான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரைட்டரா இருப்பான். அவளை கூட்டிட்டு வந்திருப்பான். சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவனும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்ன மாதிரி ஆகுது. அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தா இன்னொரு பக்கம் கல்யாணம் இருப்பாங்க. இதுக்கப்புறம் படத்துல என்ன ரொமான்டிக்கல் டிராமாவை கொண்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும், இன்னொன்னு படத்துல பிளேசஸ்ல சூப்பரா காமிச்சிருக்காங்க. நம்பர்ஸ்ல 2nd பிளேஸ்ல தி ஐடியா ஆஃப் யூ 2024 அந்த ரொமான்டிக்கல் காமெடியான மூவி வித் IMDb 6.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு பார்த்தா ஒரு 40 above ஏஜ் இருக்கும். சமயம் அவங்களுக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க பொண்ணு கூட அப்படியே இருக்காங்க. நம்ம ஹீரோனோட பொண்ணு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர்ஸ் பேண்ட் ஈவென்ட்டுக்கு போறாங்க. அந்த பேண்ட் ஒரு ஃபேமஸான சிங்கர் தான் நம்ம ஹீரோ. எதர்ச்சியா நம்ம ஹீரோன் அந்த பேண்ட்ல இருக்க பையனை மீட் பண்றாங்க. சோ பார்த்தோன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளயுமே லவ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. பட் நம்ம ஹீரோனுக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த வயசுக்கு மேல அந்த சின்ன பையனோட எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்ன ஆகுது. சோ அதனால பப்ளிக்ல என்ன மாதிரி ப்ரொடெக்ட் ஆகுது, எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில இதெல்லாம் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவோட மூவியை கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தனியா தான் பார்த்தாகணும். மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கும். நம்பர்ஸ்ல 1st பிளேஸ்ல தி மில்லர்ஸ் கேர்ள் 2024 அந்த த்ரில்லர் காமெடியான மூவி வித் IMDb 5.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவில நடிச்ச ஹீரோனி எல்லாத்துக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. வெனஸ்டே சீரிஸோட ஹீரோனி இவங்க தான். சரி ஓகே, மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் படத்தோட ஸ்டோரினே சொல்லலாம். சோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்காங்க. அதே சமயம் அவங்க லிட்டரேச்சர் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொஃபசர்ட்ட நல்லா கொஞ்சம் டீப்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட ஆசைங்கிறது என்ன மாதிரி மாறுனுச்சு, ஒரு டீனேஜ் பொண்ணு என்ன மாதிரி மென்டாலிட்டி யோசிப்பா, ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது என்ன மாதிரி மாறுது, அதான் அவளால தாங்க முடிஞ்சா இல்லையா, இவங்க 2 பேருக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், திரும்பி நம்ம ஹீரோன் ரிவெஞ்ச் எடுக்கிறதாகட்டும், கொஞ்சம் படத்தை அப்படி இப்படி தான் கொண்டு போயிருந்தாங்க. சோ ஓவராலா நீங்க இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு டைப்பான எரோட்டிக்கல் மூவியை கொண்டு போயிருப்பாங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.